இந்த அப்பம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களாய் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்ப ஒரே அப்பமா இருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தும்படி இந்த பஸ்கா நமக்கு போதிக்கிறது. ஐக்கியமற்ற தன்மைகள், பிரிவினைகள், கசப்புகள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்வோம். இந்த தாழ்மை, இந்த மன்னிக்கும் சிந்தை காணப்படும் என்றால் ஐக்கியம் தானாக வந்துவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தாழ்மை இல்லாதபடினாலே, ஒருவர் பெருமையாக மேட்டுமையாக எண்ணுகிறபடினாலே, அந்த கோபம், எரிச்சல், வைராக்கியம், கசப்பு இருக்கிறபடினாலே பிரிந்து செல்கிறோம். மன்னிக்கும் சிந்தை இல்லாதபடினாலே நாம் பொறுத்து கொள்ள முடிகிறதில்லை, ஒப்புரவாக முடிகிறதில்லை. அதனால் பகைமை நீடித்துக் கொண்டே பிரிந்து செல்கிறோம். இந்த இரண்டும் சரியாக இருக்கும் என்றால் நாம் கிறிஸ்து விரும்புகிற அந்த அந்யோன்ய ஐக்கியத்திலே சரியாக இருப்போம் என்பதை இந்த பஸ்கா நமக்கு திருவிழம் பற்றுகிறபடினாலே, நினைக்கூறுகிறபடினாலே, இதை நமக்கு மாதிரியாக காண்பிக்கிறபடினால் நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது, திருச்சியோடு உள்ள ஐக்கியம், அருமை ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம், தேவ ஜனத்தோடு உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை கூட நினைவுறும்படி, சிந்தித்து பார்க்கும்படி இந்த பஸ்காவை ஆசரிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில இடத்துல பஸ்கா ஆசரிக்கிறாங்க, அது ஒரு சடங்காச்சாரமாக யார் வேணாலும். ஒரு முறை சண்டிகாரில் நார்த்தில் போயிருக்கும்போது அங்கே ஒரு சர்ச்சு, நம்முடைய உறவினர் ஒருவர் அங்கே சர்ச்சு நடத்துகிறார். அங்கே பார்க்கும்பொழுது அங்கே இப்படிப்பட்டவங்க, ஞானசானம் எடுத்தவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, இவங்க தான் பந்தி பெறணும் அப்படிங்கிற மாதிரி கூட இல்லை. வர எல்லாருக்கும் நீ எப்படி இருந்தாலும் சரி, வாங்க 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 பங்கு பெறுங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பந்தியை ஸ்தாபிக்கும்படி நாம் கடந்து வரவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அப்படிப்பட்ட பந்தியை ஸ்தாபிக்கவில்லை. இந்த பஸ்காவை ஆசரிக்கிறவர் இப்படி இருக்க வேண்டும், இயேசுவை நினைவுற வேண்டும் என்று அந்த பரிசுத்த பஸ்காவை நினைவுறும்படி மாதிரியாக நமக்கு காண்பி தந்திருக்கிறபடினாலே, இந்த 3 காரியங்களை இந்த நாளில் ஆவியாக நமக்கு உணர்த்துகிறபடினாலே இந்த பஸ்கா பண்டிகையிலே கடந்து வந்திருக்கிற நானும் நீங்களும் நம்மை தாழ்த்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் தானே நம்ம இதுவரையும் மனதை அரித்து கொண்டிருக்கிற, உறுத்தி கொண்டிருக்கிற, வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த பாவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நான் பஸ்காவை விசிக்கும்படி கடந்து வந்திருக்கிறேன். என்னுடைய உள்ளத்தில் இன்னும் இந்த கோபம் இருக்கிறது, இன்னாரை குறித்த அந்த பகைமை இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த நாளிலே அதை தூக்கி நான் தூரப்பட போறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இது முதற்கொண்டு இந்த பஸ்காவினை பரிசுத்தமாய் ஆசரிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனுடைய ஆசீர்வாதத்தை பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள போகிறோம். மன்னிப்போம்.